குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் குண்டூர் காரம். இது படத்தோட டைட்டிலுங்க, தெலுங்கு திரைப்படம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. குண்டூர் காரம் இது படத்தோட டைட்டில். ஆந்திரானாலே பார்த்தீங்கன்னா கார சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆந்திரா மெஸ்ல எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். காரத்தை விரும்பக்கூடிய ரசிகர்கள் தான் ஆந்திரா தெலுங்கானா ரசிகர்கள். தெலுங்கு படம்னாலே ஆக்ஷன் நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்கா இல்லையா, படம் நல்லா இருக்கா இல்லையா, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட கேஷன் குரூவை பார்க்கலாம். மகேஷ் பாபு, மீனாட்சி சௌத்ரி, ஸ்ரீலீலா, ரம்யா கிருஷ்ணன், ஜெயராம், பிரகாஷ்ராஜ், ஜெகபதி பாபு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகாஷ்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி கட்சி தலைவர். இப்ப எப்படி தமிழ்நாட்டுல நிறைய ஜாதி கட்சிகள் இருக்கு, அந்த மாதிரி அவர் அங்க ஆந்திரா தெலுங்கானால பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி கட்சி தலைவர். அவருடைய மகள் தான் ரம்யா கிருஷ்ணன். இவர் என்ன பண்றாருன்னா ஜாதி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. அவங்க மக ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஜாதி பிடிக்காம வேற ஒரு ஜாதிக்காரர் ஜெயராம கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அவர் தான் அந்த கதாநாயகன் மகேஷ் பாபு. இப்படி இருக்க ஒரு கட்டத்துல அடுத்த தேர்தலில் பிரகாஷ்ராஜ் தோத்துறாரு. தோத்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஜெயிக்கணும்னா ஜாதியை காப்பாற்றணும், ஜாதியை காப்பாற்றினாதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இவரும் அப்படித்தான் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணவர் என்ன பண்றாரு, தன்னோட மருமையை ஜெயராம் ஜெயிலில் அடைச்சிட்டு, ஒரு கேஸ் போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு மகளை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பையன், கிட்டத்தட்ட 9-10 வயசு பையனை மகேஷ் பாபு அங்கேயே விட்டுட்டு வர சொல்லிடுறாரு. வந்தவர் மறுமணம் செஞ்சு வச்சுறாரு. ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மகேஷ் பாபு வளர்ந்து பெரிய ஆள் ஆகுறாரு. பெரிய ஆள் ஆனவர் என்ன இவங்களை சந்திச்சாரா இல்லையா, பிரகாஷ்ராஜனால அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஜெயராம் ஜெயில இருந்து வந்தாரா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட குண்டூர் காரம் படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளிப்பதிவு. பரமஹம்சா PS வினோத் அவங்களுடைய ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் SS தமன் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் பிரம்மாண்டமா இருக்கு. அவருடைய பாடல்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு. ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை இந்த கதை தான். ஜாதி கட்சி ஜாதியை வச்சு இது பண்ற மாதிரி தானே கதை. இது திரைக்கதையில பாத்தீங்கன்னா இயக்குனர் அவர்கள் சுவாரஸ்யப்படுத்த தவறிட்டாரு. எல்லா சீனுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு. பில்டப்பு. இப்படி KGF 1 KGF 2ல பாத்தீங்கன்னா பில்டப் இருந்தது. பட் அதுல பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் இருந்தது. அந்த அம்மா சென்டிமெண்ட் தான் அந்த படத்தை அழகா KGF 1 இருக்கட்டும் KGF 2 இருக்கட்டும், அந்த அம்மா சென்டிமெண்ட் தான் அழகா தூக்கிட்டு போய் பெரிய அளவில் ஹிட் ஆகிச்சு. பட் இதுல பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு தான் படம் ஃபுல்லாவே இருக்காரு. படத்துல படத்தோட ஓப்பனிங்ல ஒரு 2-3 சீன் தவிர பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே மகேஷ் பாபு பில்டப்பு ஃபைட்டு ஸ்டைலு அது இதுன்னு சொல்லி இவரே அந்த படம் முழுவதும் இருக்கிறனால பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா எரிச்சலா இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனா மற்ற கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன், ஜெயராம, பிரகாஷ்ராஜ் இவங்களுக்கு பெரிய அளவுல ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் திரைக்கதையில தெரியுது. ஸ்ரீலீலா கதாநாயகிக்குமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் ஒரு இது தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் பாதி திரைக்கதையும் பெரிய அளவுல சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை. அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரியுற மாதிரி, என்னடா அது ஓவர் பில்டப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டென்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்கு இந்த திரைக்கதை. ஓவராலா பார்க்கும்போது இந்த குண்டூர் காரம் திரைப்படம் பாத்தீங்கன்னா அதாவது கார சாப்பாட்டை விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்பவும் காரமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பில்டப்பா இருக்கிறதுனால படம் பாத்தீங்கன்னா பரவாயில்லை. தெலுங்கு ரசிகர்களுக்கு, ஆந்திரா தெலுங்கானா ரசிகர்களுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த பொங்கலுக்கு ஒரு பரவாயில்லாத ஒரு படத்தை தான் மகேஷ் பாபு அவர்கள் கொடுத்திருக்காரு. அடுத்த படத்துல மகேஷ் பாபு அவர்கள் தன்னோட நடிக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு திரைக்கதையை இயக்குநர்கள்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாருன்னா அடுத்த படம் கண்டிப்பா மகேஷ் பாபு அவர்கள் பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த குண்டூர் காரம் பரவாயில்லை. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.